வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடியது 2024 வரக்கூடிய பிப்ரவரி மாத ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. இந்த 2024 பிப்ரவரி மாதம் பார்த்திங்கன்னா 1ஆம் தேதி வியாழக்கிழமை அதிகாலையில் தாங்க பிறக்கப்படுது. அஸ்த நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் கன்னி ராசியில் துலாம் லக்னத்தில், அதாவது சந்திர பகவானுடைய திசையில் 172 டிகிரியில் தான் இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி பிறக்கப்படுதுங்க. அப்படி இருக்கும்போது காலப்புருஷ தத்துவத்துப்படி 5வது ராசி சிம்ம ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க. அப்படி பார்த்திங்கன்னா இந்த சிம்ம ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் என்ன அப்படி பார்த்திங்கன்னா, கேது பகவானுடைய நட்சத்திரமான மகம் நட்சத்திரம், அதாவது 4 பாதங்கள். அதன் பிறகு வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய நட்சத்திரமான இன்றைக்கி பூர நட்சத்திரம் 4 பாதங்கள். அதன் பிறகு வரக்கூடிய சூரிய பகவானுடைய நட்சத்திரமான இன்றைக்கி உத்திர நட்சத்திரம் 1 பாதம். அப்போ 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் அடங்கிய மிக ஒரு அருமையான ஒரு ராசி இந்த சிம்ம ராசி. காட்டுக்கு எப்படி ஒரு சிங்கம் ராஜான்னு சொல்கிறோமோ அதுபோல் உங்களுக்கு நீங்களே தான் ராஜா. சிம்ம ராசியில் பிறந்தவங்ககிட்ட பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னா ஒரு தடவைக்கு 4 தடவை யோசனை பண்ணி தாங்க பேசணும். காரணம் என்னென்னா, சிம்ம ராசி நான் ஒரு அர்த்தம் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அதில் 2 அர்த்தம் கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு டேலண்டானவங்க, ஒரு புத்திசாலியானவங்க தான் இந்த சிம்ம ராசிக்காரங்க. ஆனால் எப்பயுமே பார்க்கும்போது நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் நம்ம பார்த்திங்கன்னா பண்ணக்கூட நம்ம ஒரு அலங்காரத்தில் இன்றைக்கி நம்ம எடுத்துக்கக்கூடிய உடையிலெல்லாம் பார்த்திங்கன்னா எப்போயுமே பர்ஃபெக்டாக கரெக்டாக தெளிவாக இருப்போம். இது பண்ணலாமா, இது பண்ணக்கூடாதா, இது செய்யலாமா, இது செய்யக்கூடாதா அப்படின்ற எண்ணம் எதிர்பார்ப்பு எப்பயுமே இருக்கிறவங்க இந்த சிம்மராசிக்காரங்க தான். ஏன்னா நம்ம இங்கே இருந்தாலும் நம்மளுடைய அறிவு திறமையெல்லாம் வேறு இடத்துல எங்கே ஒன்று செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி ராசி இந்த சிம்ம ராசி. ஆனால் சிம்ம ராசிக்கு இப்போ பார்த்திங்கன்னா கண்டகச்சனி நடக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. ஏன்னா மண்ணை தொட்டாலும் மனையை தொட்டாலும் பொண்ணை தொட்டாலும் பொருளை தொட்டாலும் நஷ்டம்தான். எதை தொட்டாலுமே இப்போ ஒரு நஷ்டமான நேரம் தான், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா கண்டகச்சனி நடக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் இப்போ இருக்குதுங்க. அதனால் ஜாமீன் கையெழுத்து போடுறது, கூட்டுத்தொழில் செய்கிறது, 10 ரூபா வாங்கி கொடுக்கறது, நல்லதுன்னு போனால் பொல்லாப்புன்ற பேர் தான் வரும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது கண்டிப்பாக நல்லதுங்க. அப்போ உங்களோட ராசிக்கு பார்க்கும்போது அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு சூரிய பகவானாக இருக்கிறதுனால நீங்கள் குலதெய்வத்தினுடைய வழிபாடு உங்களுக்கு நல்லாயிருக்கும். அடுத்தபடின்றதை பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சு உடனே தலையோட தண்ணி ஊற்றிக்கிட்டு சூரிய பகவானை வழிபாடு பட்டாவே உங்களுக்கு கோடி புண்ணியங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதியே அந்த சூரியன் தான். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி எல்லாத்துக்குமே வந்துடாது. சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு சூரிய பகவானை கும்பிட்டாவே எல்லா கஷ்டம் விலகுன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டகச்சனியாக இருக்கிறதுனால இப்போ வண்டி வாகனத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் ஓட்டிகிட்டு தான் போகணும், இல்லை நடந்து போனால் கூட உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பாதிப்பு வரலாம். வீட்லேயே உட்காந்துருந்தால் கூட பிரச்சனை உங்களுக்கு தேடி தான் வரும். ஏன்னா மற்றவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணிங்கன்னா உபதிரின்ற பேர் தான் வரும். இப்போ பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளார, தாய் தந்தைகளுக்குள்ளார, உங்கள் குடும்பத்துக்குள்ளார இப்போ கொஞ்சம் போராட்டமாக தான் இருக்குது. இப்போ ஏன்னா எப்படி பார்த்தாலுமே இப்போ மன சங்கடங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் எந்தோடைய நேரம் தான். இந்த பிப்ரவரி மாதம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லதுன்னு போனால் கூட கெட்ட பேர் வரும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது கண்டிப்பாக நல்லதுங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதியாகப்பட்டது பார்த்திங்கன்னா 6ல் போய் இப்போ மறைஞ்சிருக்கிறாரு. 6ஆம் இடத்துல பகையாக இருக்கிறாரு. அப்போ இருக்கிறதுனால என்ன ஆகுன்னா உங்களுக்கு தந்தைக்கு கொஞ்சம் சங்கடங்கள் வரும். 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால இந்த மாதத்தில் நீங்கள் எதை தொட்டாலுமே தடையாக தான் இருக்கும். மண் வாங்கலாமா, வாங்க முடியாது. இடம் வாங்கலாமா, கண்டிப்பாக கரையம் பண்ண முடியாது. காசு கட்டியிருக்கிறீங்களா, ஏன்டா கட்டணும், அவசரப்பட்டுட்டோமோ, அந்த மாதிரி நிலமை. வெளிநாடு போகிறதுக்கோ கவர்மெண்ட் வேலைக்கோ மொத்தத்தில் காசு பணம், வண்டி வாங்குறதுக்கோ காசு கட்டிருந்தாலும் அவசரப்பட்டுட்டோமோ, கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாமோ, அந்த மாதிரி எண்ணங்களை தான் மனசில் எண்ணங்கள் தோணும். நம்ம அது வாங்கலாம், இது வாங்கலாம், ஆடம்பர பொருட்கள் வாங்கலாம் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா வாங்கியிருந்தீங்கன்னா அவஸ்தைப்படுவீங்க. வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக தடையாகும். ஏன்னா உங்களுடைய நேரம் இப்போ கொஞ்சம் ஒரு தாமதமான நேரம். கொஞ்சம் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு கண்டிப்பாக எதாக இருந்தாலும் செய்யுங்க, அது உங்களுக்கு நல்லது. சரிங்களா? அதே சமயத்தில் பார்க்கும்போது இந்த 2ஆம் பாவகத்துக்கும்
11ஆம் பாவகத்துக்கு அதிபதி யாருன்னா புதன். அவரும் இப்போ 6ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. 6ஆம் இடத்துல வந்து புதன் மறைஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பாக உங்கள் சொந்த பந்தத்துக்குள்ளார உங்களுக்குள்ளார சின்ன சின்ன வாக்குவாதங்களெல்லாம் வரும். குடுக்கல் வாங்கல ரொம்ப பிரச்சனை வரும். ஏன்னா வாங்கியிருந்தால் கட்ட முடியாது, வச்சுருந்தால் திருப்ப முடியாது. மொத்தத்தில் இன்றைக்கி நேரம் எப்படி இருக்குதுன்னா கொஞ்சம் ஒரு கிரிட்டிக்கலான ஒரு நேரம் தான் இருக்குங்க. அதனால் உங்களுக்கு எப்படின்னா இந்தோடைய புதன் பகவான் வந்து உங்களுக்கு இப்போ இந்த 6ஆம் இடத்துல இருக்கிறார் இல்லைங்களா, பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ 6ஆம் இடத்துல தான் இருப்பார். அப்போ வந்து பார்க்கும்போது உங்களுக்கு இப்போ மகரத்தில் இருக்கக்கூடிய வந்து புதன் பகவான் இன்றைக்கி வந்து பார்க்கும்போது 13ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கும்பராசிக்கு போயிடுவார். அப்போ கும்பராசிக்கு போனார்னா 7ஆம் இடத்துக்கு போகும்போது அப்போ உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல இருக்கும்போது எதை தொட்டாலும் நஷ்டம்தான். மண்ணை தொட்டால் நஷ்டம், மனையை தொட்டால் நஷ்டம், பொண்ணை தொட்டால் நஷ்டம், பொருளை தொட்டால் நஷ்டம். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ 7ஆம் இடத்துக்கு போனார்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு கூட திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணுவார். அப்போ வந்து என்ன ஒரு பொண்ணு பார்க்குறீங்க, ஒரு மாப்பிள்ளை பார்க்க வந்துட்டு போனாங்கன்னா கூட ஓரளவுக்கு அது செட் ஆகும். ஆனால் இப்போல்லாம் கொஞ்சம் தடையாக தான் இருக்கும். வருவாங்க, பார்த்துட்டு போவாங்க, நமக்கு அமையாது. என்னடா இந்த மாதிரி இருக்குது, ஒரு போராட்டமாக இருக்குது, மனசுக்குள்ளார ஒரு கேள்வி எழுந்துக்கிட்டே இருக்கும். அதனால் என்ன அப்படின்னா உங்களுக்கு 13ஆம் தேதி வரைக்குமே கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். 13ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் ஓரளவுக்கு திருமண சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா புதன் பகவான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவார். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த 3ஆம் பாவகத்துக்கும் 10ஆம் பாவகத்துக்கு அதிபதி யார் அப்படின்னா சுக்கிரன் வந்து அவர் 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ வந்து கட்டான்றத குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு. 3ஆம் இடம் குடும்பஸ்தானம், அதாவது வந்து பார்க்கும்போது அதாவது வந்து சகோதரஸ்தானம், தைரியஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சகோதரஸ்தானத்தை பார்க்குறதுனால 5ஆம் இடத்துலேருந்து பார்க்குறதுனால இப்போ கூட பிறந்தவங்களுக்கு வந்து புத்திர பாக்கியம் இல்லை அப்படிங்கும்போது புத்திர பாக்கியம் கொடுத்துருவார். அவங்களுக்கு வளர்ச்சி இல்லைன்னா வளர்ச்சி கொடுத்துருவார். ஏன்னா இன்றைக்கி 3ஆம் இடம் வந்து சகோதரஸ்தானம். அந்த சகோதரஸ்தானம் போய் பார்க்கும்போது இப்போ 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால புத்திர பாக்கியம். 5ஆம் இடம்ன்றது புத்திரஸ்தானம். அப்போ அதாவது பூர்வீக ஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ பூர்வீக கடனெல்லாம் இருக்குதுன்னா ஓரளவுக்கு சால்வ் ஆகும். கோர்ட்டு கேஸு பிரச்சனை இதில் இருந்தாலும் ஓரளவுக்கு சால்வ் ஆகும். ஏன்னா 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், பூர்வீக புண்ணியஸ்தானம். 3ஆம் இடத்துல வந்து பார்க்கும்போது இருந்து 5ஆம் இடத்துல பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சில நன்மைகள் கொடுத்துருவார். தீராத காரியங்கள் கூட ஓரளவுக்கு சரியாகும். அப்போ உங்களுக்கு என்னென்னா சுக்கிர பகவானும் பார்த்திங்கன்னா இப்போ இந்த பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் அவர் 5ஆம் வீட்டில் தான் இருப்பார். எங்கே இருப்பார்னு பார்த்தீங்கன்னா அதாவது குருவுடைய வீட்டில் தனுசு ராசியில் தான் இருப்பார். அப்போ 13ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கே போயிடுவார் அப்படின்னா அவர் வந்து மகரத்துக்கு போயிடுவார். அப்போ மகரத்துக்கு போகும்போது சனி வீட்டுக்கு போயிடுவார். அப்போ இப்பயுமே நட்பு கிரகம் தான், அங்கே போனாலும் நட்பு கிரகம் தான். அப்போ இருக்கும்போது என்ன பண்ணுவார்னா ஓரளவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவார். அப்போ நம்ம எதிர்பார்க்குற அந்த முயற்சி உங்களுக்கு ஓரளவுக்கு வெற்றியாகும். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 4ஆம் பாவகத்துக்கும் 9ஆம் பாவகத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடியவர் யாருன்னா அதாவதுன்றது வந்து செவ்வாய். இப்போ வந்து மேச ராசிக்கும் விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய். அந்த செவ்வாய் வந்து பார்க்கும்போது இப்போ எங்கே இருக்கிறாருன்னா 5ல் பகையாக இருக்கிறாரு. அப்போ 5ல் பகையாக இருக்கும்போது உங்களுக்கு புத்திரஸ்தானத்தில் கொஞ்சம் தடையாகவே இருக்கும். எல்லாத்துக்கும் சொல்ல முடியாது. 75% பேருக்கு புத்திர பாக்கி கொடுத்துருந்தா கூட அந்த 25% பேருக்கு வந்து புத்திர பாக்கி தடையாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் அதாவது சுய ஜாதகத்தில் 5ஆம் இடம் உங்களுக்கு நல்லா இருக்குதா அப்படின்னு பாருங்கள். ஏன்னா லக்னாதிபதியிலிருந்து 5ஆம் இடம்ன்றது புத்திரஸ்தானம். அப்போ ராகு கேது அங்கே இருந்தாருன்னா கடுமையான புத்திர தோஷம். குரு சனி இருந்தால் தாமதமாகும், லேட் ஆகும். அப்போ உங்களுக்கு புத்திரஸ்தானம் நல்லா இருக்கிறாரா அப்படின்றது உங்கள் சுய ஜாதகத்தில் நீங்கள் பாருங்கள். அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 5ஆம் பாவகத்துக்கும் 8ஆம் பாவகத்துக்கு அதிபதி யாருன்னா குரு. உங்கள் புத்திரஸ்தானத்துக்கு அதிபதியே யாருன்னா குரு தான். அந்த குரு பகவான் வந்து இப்போ 9ல் பகையாக இருக்கிறாரு. மேச ராசியில் அதாவது ஜென்மத்தில் இருந்தாலும் உங்களுக்கு அவர் பகையாக இருக்கிறார். அப்படி பகையாக இருக்கும்போது என்னாகும், நீங்கள் போகாத கோயில் இல்லை, கும்பிடாத தெய்வம் இல்லை, வைக்காத வேண்டுதல் இல்லை, பண்ணாத பரிகாரம் இல்லை, எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்களே தவிர ஆனால் ஏதோ ஒரு தாமதம். அப்போ தாமதமாக இருக்கிறது காரணம் உங்கள் சுய ஜாதகம் என்ன பேசுது அப்படின்றத முதல்ல பார்க்கணும். சரிங்களா? அப்படி இருக்கும்போது பொது பலனில் உங்களுக்கு புத்திர பாக்கியத்தில் இப்போ கொஞ்சம் தடையாக தாங்க இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது எதனால் தடை இருக்குதுன்றது உங்கள் சுய ஜாதகம் ஒரு தடவை பார்த்துக்கிடுங்க. அப்போ இதையும் தாண்டி பார்க்கும்போது 6ஆம் பாவகத்துக்கும் 7ஆம் பாவகத்துக்கும் உங்கள் திருமணஸ்தானத்துக்கு அதிபதியாருன்னா சனி தானுங்க. அந்த சனி இப்போ 7ல் ஆட்சியாக இருந்தாலும் முன்னேற சொன்ன மாதிரி இப்போ கண்டக சனியாக இருக்கிறதுனால
திருமணம் பண்ணிட்டீங்க அப்படின்னா தலைக்கு வர செலவு தலைப்பாக்கோட போய்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது நமக்கு இப்படி வர செலவு கல்யாணம் பண்ணி சுப செலவில் போய் முடிஞ்சு போயிடுது இல்லையா, அப்போ உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். அப்போ என்னென்னா கண்டகச்சனிக்கு எப்படி பார்த்தாலும் நான் முன்னே சொன்ன மாதிரி செவ்வாய் தோஷம் 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருந்தாலும் திருமணம் தாமதமாகும். 1, 2, 7, 8 ராகு கேது இருந்தாலும் திருமணம் தாமதமாகும். 7, 8 கூடியவன் சனி சுக்கிரன் இருந்தால் கூட திருமணம் தாமதமாகும். அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் இது இருக்கான்றதை ஒரு தடவை பாருங்கள். ஆனால் இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா பொது பலனில் சிம்ம ராசிக்கு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா குருவுடைய பார்வை வாங்கின ராசி யாருன்னா சிம்ம ராசி தான். ஏன்னா குருவுடைய பார்வைன்றது பார்த்திங்கன்னா 5, 7, 9ஆம் இடத்தை எப்பயுமே குரு பார்ப்பார். அப்போ பார்த்திங்கன்னா மே மாதம் 2ஆம் தேதி கிட்டத்தட்ட ஏப்ரல் முடிஞ்சு மே மாதம் 2ஆம் தேதி குரு பயிற்சி ஆகுதுங்க. அந்த குரு பயிற்சி ஆகும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேச ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் கரெக்டாக ரிஷப ராசிக்கு போயிடுவார். அப்போ ரிஷப ராசிக்கு போகும்போது அப்போ என்ன பண்ணுவார், குரு உங்களை பார்த்தவர் கன்னி ராசி பார்ப்பார். அப்போ இப்போ உங்களுக்கு குரு பார்வை இருக்குது. 5ஆம் இடம் சிம்ம ராசி, 7ஆம் இடம் துலா ராசி, 9ஆம் இடம் தனுசு ராசி பார்க்குறாரு. அப்போ பிப்ரவரி 8 பார்க்கும்போது உங்களுக்கு மே மாதம் 2ஆம் தேதிக்கு குரு பயிற்சி ஆகும்போது கன்னி ராசி 5ஆம் இடமாக பார்ப்பார், விருச்சிக ராசி 7ஆம் இடமாக பார்ப்பார், மகர ராசி 9ஆம் இடமாக பார்ப்பார். இப்போ குரு பார்த்தா கோடி புண்ணின்னு சொல்லுவாங்க. இப்போ குரு உங்களை பார்த்துட்ருக்கிறாரு. கண்டகச்சனியாக இருந்தாலும் நீங்கள் இவ்வளோ கஷ்டத்தையுமே ஜமாளிச்சுட்ருக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரே ரீசன், ஒரே காரணம்னா குருவுடைய பார்வை காலம் உங்களுக்கு நல்லா இருக்குது. நான் சொன்ன மாதிரி மே மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் இன்னொரு 3 மாதத்துக்கு குரு உங்கள் ராசி தான் பார்த்துக்கிட்டு இருப்பார். அதே மாதிரி சனியுடைய பார்வை பார்த்திங்கன்னா 3, 7, 10. அப்போ 3ஆம் இடமாக மேச ராசியும் 7ஆம் இடமாக சிம்ம ராசி உங்கள் ராசி தான் பார்த்துட்ருக்கிறாரு. 10ஆம் இடமாக பார்த்திங்கன்னா கரெக்டாக விருச்சிக ராசி பார்த்துட்ருக்கிறாரு. அப்போ சனியுடைய பார்வை உங்களுக்கு ஆல்ரெடி குரு பார்வையும் இருக்குது, சனி பார்வையும் இருக்குது. இந்த 2 பார்வையும் உங்களுக்கு பகையாக இருக்கிறதுனால குருக்கும் சனிக்கும் இங்கே பகைவனாக இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவாருன்னா சுப செலவு பண்ணுறது உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லலாம். சுப செலவுன்றது என்ன, பணம் செலவாகணும், அந்த பணம் சுப செலவாக இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும், இடம் வாங்கி போடணும், கிரையம் பண்ணணும், வீடு கட்டணும், கல்யாணம் பண்ணணும். அப்போ இப்படி பண்ணிட்டோம்னா உங்களுக்கு அந்த இந்த சனியுடைய பார்வை குரு பார்வை உங்களுக்கு நல்லா இருக்கும். அதை தவிர நம்ம கடன் வாங்கி இதெல்லாம் ஏன் பண்ணணும் அப்படி நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுவாருன்னா தேவையில்லாத ஒரு செலவு கொண்டு வச்சுருவார். பெண்ணால் பங்கம், ஃப்ரெண்ட்ஷிப்பால் கெட்ட பேர், வண்டி வாகனத்தில் ஆக்சிடென்ட், விபத்து, நஷ்டம், படிப்பில் கவனம் சேதரும், இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கெட்டு போகும். சுப விரயம் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக தலைக்கு வர்றது தலைப்பாக்கூட போயிடும். சரிங்களா? இருந்தாலும் சிம்ம ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் அருமையான ஒரு தருணத்தில் தான் பிறந்திருக்குது. ஒரு விமானம் போயிட்டுருக்கு அப்படின்னா அதாவது பாதை இருக்கிற வரைக்கும் அது கீழே தான் பயணம் பண்ணிகிட்ருக்கும். பாதை முடிஞ்சு போச்சு அப்படி நினச்சிருந்தா அது பறக்க போகிறதில்ல, அது விரிஞ்சு ஜெயிக்க போகிறதில்ல. சரிங்களா? அதுபோல் பாதை இல்லையே அப்படின்னு நினச்சிருந்தா அது வெற்றி அடைய போகிறதே இல்லை. அப்போ அந்த மாதிரி உங்களுக்கு இப்போ அருமையான பறந்து ஜெயிக்கக்கூடிய நேரம், முயற்சி எடுங்க, கண்டிப்பாக வெற்றியாகும். சரிங்களா? சுயத்தொழில் செய்கிறதுக்கெல்லாம் இப்போ அருமையான ஒரு தருணம், கண்டிப்பாக செஞ்சுக்கலாம். கூட்டு வேண்டாம், தனித்து பண்ணுங்கள். அதே சமயத்திலேயே கல்விக்கு உகந்த மாதம் நல்லாயிருக்கும். புத்திர பாக்கியத்துக்கு, திருமணத்துக்கு உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. ஏன்னா இருக்கும் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் இருக்குன்னு சொன்ன மாதிரி தான். சரிங்களா? ஏன்னா உங்களுடைய ஜாதகத்தில் தடை இருந்ததுன்னா என்ன காரணம் அப்படின்றத ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அப்போ இதையும் தாண்டி பொது பலனில் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு சூப்பராக இருக்குதுங்க. ஜெயிக்க போகிறீங்கிறது தான் உண்மை. சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம ஃபீனிக்ஸ் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காணொலியும் நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். இதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு என் மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.